ஏன் இந்தியாவில் கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், யூரோப்புக்கு போகணும்? இங்கே ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லையா? ஏன் அங்கே போகணும்? நீங்கள் எல்லா காலேஜ்லையும் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. இதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் அந்த துறை சார்ந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 years அந்த டொமைனில் ஒர்க் பண்ணிட்டா கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையே. ட்ரிபிள்இயோ, இசிஇயோ, பயோடெக்னாலஜியோ, மெக்கானிக்கலோ டிகிரி கிடைக்கும் ஒரு A4 சைஸ் ஷீட்டில். அதுக்கு மேலே அதில் வந்து வேல்யூ கிடையாது. ஒவ்வொரு கண்ட்ரி பக்கத்துலையுமே எவ்வளோ கமிஷன்ன்றது இருக்கும். இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் பேர் சொல்ல வேண்டாம். ஓகே, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாரு இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா 10%, 15%, 20%. சரி, காலேஜுக்காரங்க கொடுக்குறாங்கன்னா இதில் எதுவுமே டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்காது. இப்போ எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா எங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு புது தாட் ப்ராசஸ் வரும். நாளைக்கு இந்தியா வருவாங்க, இந்தியாவுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணுவாங்க. நம்ம இந்தியன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குவோம். ஃப்யூச்சரில் ஃபாரினர்ஸும் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. ஆப்பிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லெவல் ஹையில் இருக்குது இந்தியாவில். பட் இந்தியன்ஸுடைய ஆவரேஜ் சேலரி பாருங்கள், $3000 கம்மியாக இருக்குது. இப்படி நக்கல் அடிக்கிறான் பாருங்கள். உங்கள் இன்கமே இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ லட்சம் கொடுத்து எதுக்கு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு நம்மளை கேள்வி கேட்கலாம். இந்த ஸ்டடி சென்டர்ஸ், அது கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வச்சு ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்குது. சேஃபாக ஸ்கேம் பண்ணப்படாமல் இருக்கிறது நான் எப்படி இதை டீல் பண்ணணும்? என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்? ரொம்ப சிம்பிள் பிரதர், எதையுமே நம்பாதீங்க. எஸ்பெஷலி காதுக்கு இனிமையாக இருக்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. பணம் சம்பாதிக்கும் நோக்கமும் கல்வி கூடங்களும் ஒன்றாக இயங்க முடியாதுங்க. ஸோ இந்த 100% ஜாப் கேரண்டி அதெல்லாம் இப்போது எல்லாமே பொய். நீங்கள் ஒரு 10க்கு 10 செவத்தில் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நீ அந்த கண்ட்ரியில் வேலை வாங்கிடுவ, நீ இந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக வேலை வாங்கிடுவ, தவறு. வேலை வாய்ப்பு வாங்குவது முழுக்க முழுக்க அந்த ஸ்டூடெண்ட் கையில் தான் இருக்கு. வியாபார நோக்கம் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிச்சுட்டு கல்வியை குறை சொல்லாது. நீ ஒரு பையன் கேட்குறான், எங்கள் அண்ணா 80% வாங்கிட்டு நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுறாரு, நான் எதுக்கு படிக்கணும்னு கேட்குறான். வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சிவராமன் அவர்கள் இருக்காங்க, யூரோப் ஸ்டடி சென்டரோட டைரக்டர். வணக்கம் சார். வணக்கம். ரொம்ப நாட்கள் கழிச்சு சந்திக்கிறோம். ரொம்ப நாட்கள்ன்றத விட ஒரு 7 yearsன்னு சொல்லலாம். 7 years. ஆமாம். மை ஃபர்ஸ்ட் யூடியூப் இன்டர்வியூ வாஸ் வித் யூ. ஸோ உங்களோட நிகழ்ச்சி செய்வதில் எனக்கு அது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி அண்ட் வெரி ஹாப்பி ஆல்சோ. எனக்கும் ரொம்ப சந்தோஷம். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நல்ல எனர்ஜியோடு இருக்கக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல். ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கும் பெருசாக நீங்கள் மாறல, அதே மாதிரி இருக்கீங்க 7 வருஷம் கழிச்சு. தேங்க்யூ ஸோ மச். என்னோட ஞாபகம் என்னன்னா, 7 years முன்னாடி நீங்கள் பேசும்போது பயங்கர எந்தூசியாஸ்டிக்காக இருந்தீங்க. ஃபாரின் ஸ்டடீஸ் பற்றி ரொம்ப பாசிட்டிவாக பேசுனீங்க. இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் அப்ராட் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய டிஃப்ரெண்ட் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணுன்றதெல்லாம் நீங்கள் பேசுனீங்க. இன்னைக்கும் அதே கான்ஃபிடென்ஸோட, அதே எனர்ஜியோட அதை அட்வொகேட் பண்ணுவீங்களா? ஏன்னா இப்போ நான் நியூஸ்லாம் நிறைய நேரங்கள் பார்க்கும்போது வெளிநாடுகளில் இப்போ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை பெரிய லெவலில் வெல்கமிங்காக பார்க்கறது இல்லை அப்படின்லாம் நியூஸ் நிறைய பார்க்குறோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி சொல்லுவீங்களா? நம்ம அதே ஸ்டாண்ட்ஸ் தான். நம்ம அன்றைக்கி அந்த வீடியோவில் என்னென்ன பேசினோமோ அதே விஷயங்களை தான் இன்றைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி நீங்கள் வந்து எவ்வளோ கான்ஃபிடென்ஸோட பண்ணுறீங்கன்னு கேட்டிங்க. இன்னும் கான்ஃபிடென்ஸ் பார்த்தீங்கன்னா 3x 4x ஆகிருக்கு. ஏன்னா அத்தனை ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் வெற்றி பெறுவதை நாம் பார்க்கும் பட்சத்தில் நம்ம அதை டெய்லி டே பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் நம்மளுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா அதிகம். கமிங் டு யுவர் கொஸ்டின், வெல்கமிங்காக இருக்காங்களா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குன்னு கேட்டிங்கன்னா இல்லை. பட் யூஎஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 70% இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ்போர்ட்ஸை, மீனிங் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வீசாவை ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலியா எடுத்துக்கிட்டிங்கன்னா லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் 75% வீசா ரெஃப்யூஸில் அதிகமாகிருக்கு. கனடா கேட்கவே வேணாம், 80%. ஸோ கண்டிப்பாக இந்த கண்ட்ரிஸ் இந்தியன்ஸுக்கு வெல்கமிங்காக இல்லை. பட் யூரோப்பியன் நம்ம பண்ணுற ஜெர்மனி, நார்வே, ஸ்வீடன், ஃபின்லாண்ட், போர்ச்சுகல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா டச் வுட், காட்ஸ் கிரேஸ் 99%க்கு மேலே நம்ம விசா சக்ஸஸ் ரேஷியோ மெயின்டைன் பண்ணுறோம். இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெல்கம் இன் யூரோப். பிகாஸ் விசா சக்ஸஸ் ரேஷியோ குறைஞ்சிச்சுன்னா இதை பண்ண முடியாது. ஸோ இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெல்கம் டு ஸ்டடி இன் யூரோப்பியன் கண்ட்ரிஸ். அதில்
இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் முதல்ல பேசிக்கான கொஸ்டின் என்னன்னா, ஏன் இந்தியாவில் கூடிய ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், யூரோப்புக்கு போகணும், இங்கே ப்ராப்பர் எஜுகேஷன் இல்லையா, ஏன் அங்கே போகணும்? அதாவது ப்ராப்பர் எஜுகேஷன்ன்றதை தாண்டி ஃபாரின் அங்கே அது இருக்குது இது இருக்குன்றதெல்லாம் தாண்டி ஒரு தரமான கல்வி வேணும். மிக முக்கியமாக இங்கே நம்ம ரெண்டு விஷயத்தையும் மிக்ஸ் பண்ணிடுறோம். பணம் சம்பாதிக்கும் நோக்கமும் கல்வி கூடங்களும் ஒன்றாக இயங்க முடியாதுங்க. எய்தர் கல்வி கூடங்களின் நோக்கம், உங்களோட யூனிவர்சிட்டி காலேஜுடைய நோக்கம் வந்து பணம் சம்பாதிக்கணும், இல்லை தரமான கல்வி கொடுக்கணும். இந்த ரெண்டு தான் இருக்க முடியும். பட் பணம் நோக்கம் என்று வரும் பட்சத்தில் நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் தேடினாலும் தரமான கல்வி கிடைக்காது. இது கல்வின்னு நினச்சி நம்ம நம்பி சேர்ந்து அதன் பிறகு ஏமாந்தது தான் மிச்சம். ஆனால் யூரோப்லேயும் அப்படி தானே இருக்கும், அவங்களும் ப்ராஃபிட் ட்ரிவனாக தானே இருப்பாங்க இல்லையா? கல்வி அங்கே வியாபாரம் இல்லை. ஓகே, நாங்கள் வந்து இங்கே என்ன சொல்கிறோம், உங்கள் நிகழ்ச்சியில் பேசணும் இல்லைங்களா, 7 வருடங்கள் முன்னாடி அந்த வீடியோ கூட நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடலாம். 7 வருஷம் முன்னாடி சொன்னதே தான் நான் இன்றைக்கும் சொல்கிறேன், மாற்று கருத்து இல்லை. இங்கே என்ஐடி, ஐஐடி, ஐஏஎம் போன்ற கல்லூரிகள் உங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் தலை சிறந்த பல்கலைக்கழகத்தில் போய் படிங்கன்னு நம்ம சொல்கிறோம். வித் லேட்டஸ்ட் சிலபஸ், எக்ஸலண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்ட்டிஸ், இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு 1 கோடி ஃபீஸ் கட்டுங்கன்னு சொன்னால் யார் வரப்போகிறா? ப்ளஸ் இட்ஸ் ஃப்ரீ ஆர் ஒரு 3 lakhs per year onwards ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கிலீஷில் படிக்கலாம். இப்போ லாஸ்ட் டைம் நம்ம நிகழ்ச்சி செய்யும் பொழுது யூரோப் ஃபீஸ் வாஸ் ஹையர், ஸ்லைட்லி ஹையர். ஓகே, சென்னை ஃபீஸ் வாஸ் ஸ்லைட்லி லோவர். இன்னைக்கு சென்னை ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 2 times ஆயிடுச்சு, யூரோப்பியன் ஃபீஸ் அங்கேயே இருக்கு. என்ன ரீசன் நினைக்கிறீங்க? இங்கே ஃபீஸ் ஏறிடுச்சு. இன்னைக்கு தான் நம்ம மக்கள் இருக்காங்கல்ல, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், டேட்டா சயின்ஸ்னா இன்னைக்கு சென்னையிலேயே 6-7 லட்ச ரூபா ஃபீஸ் கட்ட பேரண்ட்ஸ் தயார், கட்டிட்டு இருக்கிறாங்க. இது இல்லாமல் கேபிடேஷன் ஃபீஸ். பிரதர், எல்லாமே சப்ளை அண்ட் டிமாண்டு தான். நிறைய கல்வியாளர்கள் தலையும் புரியாமல் வாழும் புரியாமல் ஏஐ படித்தாதான் ஃப்யூச்சர், மற்ற கோர்சஸ் படிக்காதீங்கன்னு சொல்லி நீங்கள் நம்ப மாட்டீங்க, பெருவாரியான காலேஜஸில் மெக்கானிக்கல், மெக்கட்ரானிக்ஸ், ஏரோநாட்டிக்கல், கெமிக்கல், சிவில், பயோடெக்னாலஜி, ஃபுட் டெக்னாலஜி போன்ற கோர்சஸே இல்லை. வெறும் ஏஐ ரிலேட்டட் ஃபுல்லாகவே. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட், நிறைய சப்ளை உள்ளுக்குள்ளே வரும்போது என்னங்க ஆகும், அந்த பொருளுடைய விலை வீழ்ச்சி அடையும். அதனால தான் இன்னைக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட், ஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயத்துக்குள்ளே இன்னைக்கு இந்த மாணவ சமூகம் மாட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் இன்றைக்குமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் சரி, பேரண்ட்ஸும் சரி, நிறைய கல்வியாளர்களும் சரி, எல்லாரும் பேசுறது லேக் ஆஃப் ஜாப்ஸை பற்றியே பேசிகிட்டு இருக்கிறாங்க. நாங்கள் தான் லேக் ஆஃப் ஸ்கில்ஸை நம்புங்க. மாணவ மாணவிகளே, பெற்றோர்களே, திறமையை வளர்த்து கொண்டால் உங்களுக்கு ஒரு சிறந்த எதிர்காலம் உண்டு. ஆஸ் பர் எக்கனாமிக் டைம்ஸ் ரிப்போர்ட் பிரதர், 49 million jobs are vacant by financial year 2027. ஸோ தயவு செஞ்சு ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணணும். அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் எங்கே போய் பண்ணுவீங்க? ஒரு கல்வி கூடத்தை விட பெருசாக எதுவுமே இருக்க முடியாது. ஸோ தட்ஸ் வை வி ஃபோக்கஸ் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ், ஃபோக்கஸ் ஆன் ஸ்கில் டெவலப்மெண்ட், ஒரு அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில். ஸோ நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது பப்ளிக் யூனிவர்சிட்டி சார். டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸுக்கு ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் போகிறதுக்கு வீட்டில் 3 வேளை சாப்பிட்டுட்டு தூங்கிடலாம். வேஸ்ட். ஓகே, ஒரு டெக்னிக்கல் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் மட்டும் படிங்க. இல்லையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படிக்காதீங்க. ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸில் போய் டெக்னிக்கல் ப்ரோக்ராம்ஸ் படிக்கிறதுக்கு ஃபாரின் கண்ட்ரீஸில் சும்மா இருக்கலாம். இப்போ ஒரு விஷயம் என்னென்னா, மணி ட்ரிவன் பிஸ்னஸில் மணி தான் எல்லாத்தையுமே ட்ரைவ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு தேவை மணி. நான் மணியை கொடுத்தேன்னா எனக்கு கோர்ஸ் கிடச்சிரும், அட்மிஷன் கிடச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறது வந்து பப்ளிக் இன்ஸ்டிடியூஷன்ஸை நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்? இன்ட்ரெஸ்ட். ஓகே, அஃப்கோர்ஸ் சில யூனிவர்சிட்டியில் மார்க் தேவைப்படும், சில யூனிவர்சிட்டியில் உங்களுக்கு இந்த போர்ட்ஃபோலியோ, இந்த ப்ரொஃபைல் இருக்குன்னு எதிர்பார்ப்பாங்க. பெருவாரியான யூனிவர்சிட்டிஸ் எதிர்பார்ப்பது படிக்க விருப்பம் இருக்கிறதா இல்லையா. படிக்க உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா எங்களை கான்டாக்ட் செய்யாத. அதான் என் கம்பெனி பேரே கிளியராக வச்சுருக்கேன், யூரோப் ஸ்டடி சென்டர். நிறைய கால்ஸ் வரும் நமக்கு, சார் ஒரு எப்படியா வேலை வாங்கி கொடுத்துருங்க சார், எனக்கு எப்படியா ஒரு என்ட்ரி வீசா சார், ஒரு விசிட் வீசா சார், ஸ்பவுஸ் வீசா சார், டிபெண்டன்ட் வீசா சார். ஐயா, இதுக்கு எதுக்குமே எங்களுக்கு கூப்பிடாதீங்க. நாங்கள் இங்கே ஸ்டூடெண்ட்ஸ், ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ், படிக்க விருப்பம் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மட்டும் எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட் டைம் ஜாப், இந்த டேபிள் துடைக்கிறது, இந்த ஃபாரினுக்கு சும்மா இந்த ஸ்டடி ரூட் வழியாக போகிறதுக்கெலாம் மற்றவங்க இருக்காங்க, அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணுங்கள். எங்ககிட்ட இவங்க யாருமே கான்டாக்ட் பண்ண வேண்டாம். ஜென்யூன் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி, வி வில் ஸ்டாண்ட் நெக்ஸ்ட் டு தெம் அண்ட் சப்போர்ட் தெம். இன்றைக்கி 15 வருஷம் முடித்து
16th இயரில் நம்ம இன்றைக்கி என்டர் ஆயிருக்கோம். நம்ம ஆட்கள் நிறைய பேருக்கு பார்த்தோன்னா டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற கனவுகள் இருக்கும். ஸ்கூல்லேயே அதுக்கான தேவையான விஷயங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இஃப் இன்கேஸ் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஃபாரின் போகணும்னு நினைக்கிறாருன்னா அவர் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் ஸ்கூலில் இருக்கும்போதே? பெருசாக ஸ்பெசிஃபிக்காலாம் எதுவும் பண்ணணுன்றது இல்லைங்க. பட் என்னன்னா ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, நம்ம வேலையை நம்மளே செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வரணும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க, எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே நடக்கும். பட் அங்கே அப்படி இல்லைல்ல. நீங்கள் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரீஸில் போய் படிக்கும்பொழுது நீங்கள் தான் உங்களுடைய எல்லா வேலையும் செஞ்சுக்கணும். அவர் எப்படி சொல்லலாம், ஃப்ரம் அ பாய் ஹி பிகம்ஸ் அ மேன், எல்லாமே அவனே செய்யணும். பட் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸில் அவ்வளோ ஆர்டிகல்ஸ் வீடியோஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. இஸ் இட் நாட் த நீட் ஆஃப் தி அவர்? ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு யங்ஸ்டர், அவன் இண்டிவிஜுவலாக அவன் சொந்த காலில் நிற்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு 17-18 வயசில் இருந்தே, ஸோ தட் வி கேன் ப்ரிப்பேர் ஹிம் ஃபார் திஸ் க்ரூயல், கன்னிங், ஹார்ஷ் வேர்ல்டு டு ஃபேஸ் இட். ஆனால் அவங்களுக்குமே இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணக்கூடிய மனநிலையும் இருக்கணும். பட் இங்கே என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, பேச்சுலர்ஸ்க்கே யூரோப்பியன் கண்ட்ரிஸ் போய் படிக்கிறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க. ஆனால் பேரண்ட்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க எதிரிட்டு அங்கிள் வந்துடுவார் வீட்டுக்கு, எதுக்கு நம்ம குழந்தைய இப்போவே அனுப்புகிற இந்த மைண்ட் செட் இருக்குது பாருங்கள் இந்தியாவில். இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. தேவையில்லாத வேலையை நீ ஏமா செய்கிற? இவங்களுக்கு என்னென்னா எல்லாரும் ஒரே விஷயத்தையே தான் பண்ணுவாங்க, ஆனால் அவங்களுக்கு மட்டும் தனியான ரிசல்ட்ஸ் தெரியணும். அது எப்படி? எல்லாருக்கும் என்ன ரிசல்ட்ஸ் வருதோ அதானே வரும். திஸ் இஸ் த ப்ராப்ளம். இப்போ மாஸ்டர்ஸில் பேரண்ட்ஸ் போய்ப்பா, இவங்களுக்கு இப்போ 21-22 வயசு ஆயிடுச்சு, நீ இப்போ போய் படி அப்படின்னு இவங்க சொல்லும்பொழுது இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தில் இவங்க பெருவாரியான கல்லூரிகளில் இவங்கெல்லாம் படிச்சுட்டு மனப்பாடம் செஞ்சு படிச்சுட்டு அவங்களுக்கு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் வருது, படிக்கிறத தவிர. இப்போ நான் படிக்கும்போது கூட என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, யூஜியை ரிலாக்ஸாக எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பிஜியை ஃபோக்கஸ் பண்ணுங்க, பிஜியை நல்லா ஸ்பெஷலைஸ்டாக ஃபோக்கஸ் பண்ணுங்க, நல்ல இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு போங்க, வேணா ஃபாரின் போங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா யூஜியே ஃபாரின் போகிறது பெட்டர்ன்றீங்க? சரி, அதாவதுங்க நீங்கள் யூஜிக்கு போங்க, பிஜிக்கு போங்க, அதெல்லாம் உங்கள் இஷ்டம். நான் என்ன சொல்ல வரேன்னா, தரமான கல்லூரிகளில் படிங்க. வியாபார நோக்கம் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் படிச்சுட்டு கல்வியை குறை சொல்லாதீங்க. நீ ஒரு பையன் கேட்குறான், எங்கள் அண்ணா 80% வாங்கிட்டு நல்ல வேலை வாய்ப்பு இல்லாமல் திண்டாடுறாரு, நான் எதுக்கு படிக்கணும்னு கேட்குறான். நீங்கள் அந்த இளைய சமுதாயத்துக்கு என்ன பதில் கொடுப்பீங்க? நீங்கள் 95-96% மதிப்பெண் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்துருக்கக்கூடிய எத்தனை மாணவ மாணவிகள் இருக்காங்க தெரியுங்களா? ஸோ இப்போ நீங்கள் இந்த மணி ட்ரிவன் எஜுகேஷன் சிஸ்டம் இருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த ப்ராப்ளம் வெறும் மணி ட்ரிவனாக இருக்கிறதா, குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனும் ரொம்ப மோசமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? மணி ட்ரிவனாக இருக்கிறதுனால எவ்ரிதிங் இஸ் காம்ப்ரமைஸ்டு. இப்போ எங்கள் துறையே எடுத்துக்கு, எது அப்ராட் எஜுகேஷன். இப்போ நீங்கள் ஒரு கார் எடுத்துகிட்டு சிட்டிக்குள்ளே ஒரு 10-15 கிலோமீட்டர் போகிறீங்க அப்படின்னா, ஸ்டடி இன் யூகே, ஸ்டடி இன் ஆஸ்திரேலியா, ஸ்டடி இன் கனடா, ஸ்டடி இன் அயர்லாண்டுன்னு போர்டு பார்ப்பீங்களா? இல்லை ஸ்டடி இன் ஜெர்மனி, ஸ்டடி இன் ஸ்வீடன், ஸ்டடி இன் ஃபின்லாண்டுன்னு நீங்கள் போர்டு பார்ப்பீங்களா? எந்த போர்ட்ஸ் பார்ப்பீங்க? மேஜராக வந்து யூ வில் சி ஒன்லி திஸ் யூகேஸ், ஆஸ்திரேலியாஸ் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். ஏன்னா இங்கே தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதிகம்னா இவங்களுக்கு வரக்கூடிய கமிஷனும் அதிகம். அதுதான் உங்களுக்கு அந்த ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஒன்று உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ சென்ட். ஓகே, அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரி பக்கத்துலேயுமே எவ்வளோ கமிஷன்ன்றது இருக்கும். அந்த யூனிவர்சிட்டி நீங்கள் பேர் சொல்ல வேண்டாம், பட் யூ வில் கிளியர்லி சி ஒவ்வொரு யூனிவர்சிட்டிஸ்க்கும் எவ்வளோ கமிஷன். ஓகே, அவங்க அப்பா கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டுறாரு இல்லைங்களா, அதில் பார்த்தீங்கன்னா 10%, 15%, 20%. சரி, காலேஜுக்காரங்க கொடுக்குறாங்கன்னா இதில் எதுவுமே டாப் யூனிவர்சிட்டிஸ் இருக்காது இந்த லிஸ்ட்டில். எல்லாமே அங்கே இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், லோக்கல் யூனிவர்சிட்டிஸ், சப்ஸ்டாண்டர்ட் யூனிவர்சிட்டிஸ். இதை ப்ரமோட் பண்ணால் தான் இவங்களுக்கு அதிகப்படியான கமிஷன் வரும். ஸோ அதனால தான் இப்போ ஒரு கனடா ப்ரமோட் பண்ணக்கூடிய ஏஜென்ட் அந்த நாட்டின் கனடாவில் இருக்கிற நம்பர் 1 யூனிவர்சிட்டி ப்ரமோட் பண்ண மாட்டார். இப்போ நான் நெதர்லாண்ட்ஸ் ப்ரமோட் பண்ணுறேன்னா நெதர்லாண்ட்ஸில் இருக்கிற நம்பர் 1, நம்பர் 2 யூனிவர்சிட்டி தான் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி ப்ரமோட் பண்ணுவோம். இந்த அடிப்படை வித்தியாசங்கள் தான் நம்மளையும் மற்றவர்களையும் வேறுபடுத்துது. ப்ளஸ் எனக்கு வந்து அதனால தான் இந்த துறையில், இப்போ நீங்கள் ஊடகத்துறையில் இருக்கீங்க, இப்போ ஃபோனில் எடுத்தால் ஒரு 50 பேர் இந்த ஊடகத்துறையில் கனெக்ட் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? மினிமம் ஈஸி. கண்டிப்பாக. எனக்கு நண்பர்களே இந்த துறையில் கிடையாது. பேசின 5 நிமிஷத்தில் சண்டை தான் வரும். ஏன்னா அவர்கள் குறி, அவர்கள் வெறி, கமிஷன். எல்லாருக்கும் பணம் தேவை தான் இல்லைங்களா? பணம் இல்லைன்னா இந்த கேமரா லைட்டு கூட ஆன் ஆகாது. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ், அதற்காக ஒரு மாணவனின் வாழ்க்கையை நசுக்கி ஆஃபீஸ் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ எஜுகேஷனை நம்ம எப்படி பார்க்கணுன்ற விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் இப்போ நம்ம சொசைட்டியில் எஜுகேஷனை
ஒரு ப்ரொஃபஷனுக்கு தேவையான ஃபவுண்டேஷனை போடுற விஷயமா பார்க்கறத விட மணி மேக்கிங் டூலாக தான் எஜுகேஷனை பார்க்குறாங்க. அதனால தான் டாக்டரை சூஸ் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த இன்ஸ்டியூஷன் போகணும் அங்கே போகணுன்றாங்க. ஃபாரின் எஜுகேஷனையும் மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. ஃபாரின் எஜுகேஷனை பொறுத்தளவில் ஃபாரின் போயாச்சுன்னா ஒரு ஸ்டேட்டஸ் கிடைக்கும், நமக்கு ஒரு நல்ல கல்யாணத்தில் நல்ல ஒரு எக்ஸ்போஜர் கிடைக்கும், இந்த மாதிரி தான் பார்க்குறாங்களே தவிர அந்த ஃபாரின் எஜுகேஷனை மக்கள் எப்படி அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இது எல்லாமே ஒரே பாயிண்ட்டுக்குள்ளே அடக்கின விஷயம் தான். முன்னாடியே நம்ம பேசின மாதிரி மாணவிகள், பெற்றோர்கள் ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்ம கடல் கடந்து போகிறோம். நீங்கள் சொன்ன காரணங்கள்லாம் இருந்துச்சு முன்னாடி, இப்போ அதெல்லாம் இல்லைங்க. இட்ஸ் லைக் வேர்ல்டு இஸ் லைக் அ குளோபல் வில்லேஜ்னு சொல்கிற மாதிரி த பாயிண்ட் ஹியர் இஸ் எந்த கண்ட்ரீஸில் வேணால் நீங்கள் போய் படிக்கலாம், இந்தியாவில் படிங்க, எங்கே வேணால் படிங்க, பட் உங்கள் நோக்கம் வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். இன்றைக்கி ஸ்கில் இல்லாதனால தான் இன்றைக்கி எல்லா பிரச்சனையும் இருக்குது. இப்போ உங்கள் அரங்கத்தையே எடுத்துக்கலாம், டிவி, ஃப்ரிட்ஜு, ஏசி, வாஷிங் மிஷின், லேப்டாப், கேமரா, இந்தியன் ப்ராடக்டா ஃபாரின் ப்ராடக்டா? மோஸ்ட்லி ஃபாரின் ப்ராடக்ட். அப்புறம் நம்மக்கிட்ட இளைய சமுதாயம் அவங்களுக்கு நாலேஜ் கிடையாதா? அவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாதா? அவங்களால ஏன் இந்த பொருட்களை நம்ம உருவாக்க முடியல? ஏன் அவ்வளோ விடுங்க, ஒரு லேப்டாப் பிராண்டு, ஒரு மொபைல் ஃபோன் பிராண்டு இல்லைன்னு சொல்ல வரல. உடனே கமெண்ட்டில் வரும் இந்த பிராண்ட் அந்த பிராண்ட். நான் சொல்கிறது பெருவாரியாக யூஸ் பண்ணுறது என்ன? இல்லை ஆப்பிள் ஒரு மெசேஜ் போடுறாங்க, ஆர்டிக்கல் படித்தேன். ஆப்பிள் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் லெவல் ஹையில் இருக்குது இந்தியாவில். பட் இந்தியன்ஸோடைய ஆவரேஜ் சேலரி பாருங்கள் $3000 கம்மியாக இருக்குது. எப்படி நக்கல் அடிக்கிறான் பாருங்கள் நம்மளை. உங்கள் இன்கமே இவ்வளோ தான், நீங்கள் இவ்வளோ லட்சம் கொடுத்து எதுக்கு ஐஃபோன் வாங்குறீங்கன்னு நம்மளை கேள்வி கேட்குறோம் பாருங்கள். நமக்கு வந்து மற்ற கண்ட்ரி பீப்புளெலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டு ப்ராடக்ட்ஸை வாங்கணும், அப்போ தான் எங்கள் நாடு வளரும் அப்படின்னு இருக்கும். இங்கே நம்ம ஐஃபோன் ப்ரோ மேக்ஸ் வாங்கிட்டு ஸ்டேட்டஸ் மெசேஜில் நம்ம ஷோ ஆஃப் பண்ணுறோம். அதனால தான் நம்ம ருப்பி வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஸோ நான் இந்த பசங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறேன், தம்பிகளா, பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், பேக்கை பேக் பண்ணுங்கள், உலகத்தை சுற்றி பாருங்கள், நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க, கெட் எக்ஸ்போஸ் டு லாட் ஆஃப் நியூ கல்ச்சர், மேக் ஃப்ரெண்ட்ஸ் ஆல் அக்ராஸ் த குளோப் அண்ட் பி த பெஸ்ட் இன் யுவர் சப்ஜெக்ட். இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் தாத்தா பாட்டி சொத்தை விற்று போவேன்னா நீ போகவே வேண்டாம். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட வரணுன்னா கேஷோட வந்தால் மட்டும் பத்தாது, இன்டென்ஷன் வேணும், கொஞ்சம் வெல் குவாலிஃபைடாகவும் இருக்கணும், அந்த பேசிக் வேணும்னு நினைக்கிறேன்ல. நீங்கள் இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணதில் கேஷ்ன்னு சொன்னீங்க. நீங்கள் இங்கே சென்னையில் இருக்கிற கல்லூரியில் படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் பேச்சுலர்ஸ் படிக்கிறது காஸ்ட் கம்மி. ஸோ கேஷ்ன்ற பாயிண்ட் வந்து இன்னைக்கு ரூல்ட் அவுட்டுங்க. இன்னைக்கு 6 lakhs 7 lakhs டியூஷன் ஃபீஸ் பர் இயர் ஃபார் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸ் சென்னையிலே வந்துருச்சுங்க. இப்போ உங்கள் குழந்தைலாம் இனிமேல் தான் ஸ்கூல் ஜாயின் பண்ண போகிறதுனால உங்களுக்கு அந்த விஷயங்கள்லாம் வந்து உங்கள் காதுக்கு வரல, வரணும், இப்போயே வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே தோழர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்டுக்குலாம் 7-8 லட்ச ரூபா கட்டுற ஸ்கூல்லலாம் படிச்சுட்டு இருக்கிறான்ப்பா. 8 lakhs. பேரண்ட்ஸ் என்ன நினச்சிட்றாங்க, இவ்வளோ ஃபீஸ் அதிகமாக இருக்குன்னா அப்போ குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறைய எதிர்பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணும்போது. எக்ஸாக்ட்லி. இப்போ என்னோட அண்ணன்லாம் படிக்கும்போது ட்ரிபிள்இ ரொம்ப குவாலிட்டியான ஒரு கோர்ஸ், அது ஸ்டாண்டர்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்புறம் நான் வரும்போது பார்த்தோன்னா பெரிய ஒரு இன்டர்நெட் ரெவல்யூஷன்லாம் வருது, ஐடி சூஸ் பண்ணாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணாங்க, இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்போ ஒரு பெரிய ஒரு சேஞ்ச் ஏற்பட்டிருக்கு, பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஏற்பட்டிருக்குலாம் சொல்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பார்த்தோன்னா பெரிய இம்பேக்டை ஏற்படுத்துது. ஸோ இப்போ ரொம்ப பாப்புலர் ஆகக்கூடிய கோர்ஸ்னால் என்னன்னு சொல்லுவீங்க? இப்போ இவங்க பாப்புலர் ஆக்கியிருக்காங்க. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் இன்ட்ரெஸ்ட் ட்ரிவன்னால அந்த கோர்ஸை தேர்ந்தெடுக்கணுமா, இல்லை ட்ரெண்ட் ட்ரிவன்னால கோர்ஸை தேர்ந்தெடுக்கணுமா? ஆப்வியஸ்லி இட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ட்ரிவன் இல்லையா. இன்னைக்கு ட்ரெண்டில் பல கோர்ஸ் இருக்கலாம். கரெக்ட். இப்போ ஒரு ஊடகத்துறையில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜேர்னலிசம் படிக்கலாம், இல்லை மேபி ஹிஸ்ட்ரி படிக்கலாம், இல்லை விஸ்காம் கூட படிக்கலாம். அவங்கள போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் படிக்க வச்சா இந்த தப்பு தான் இன்றைக்கி பேரண்ட்ஸ் இங்கே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை படிக்க விடுவதே கிடையாது. நாங்கள் அதனால தான் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் எந்த கோர்ஸ் தேர்ந்தெடுத்து படித்தாலும் சரி, அது பேச்சுலர்ஸோ மாஸ்டர்ஸோ வாடவர், 50% உங்கள் இன்ட்ரெஸ்ட், 30% உங்களுடைய பொட்டென்ஷியல், 20% நம்ம எதுக்கு படிக்கிறோம், வேலை வாய்ப்பு வாங்கணும், அதுவும் தேவை. ஸோ இந்த 50-30-20 காம்பினேஷனுக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸை நம்ம ப்ளேஸ் பண்ணிவிட்டு அவங்க சப்ஜெக்ட்ஸ் சூஸ் பண்ணாங்கன்னா தட்ஸ் கோன் பி ஃபண்டாஸ்டிக். பட் அகெயின் அதை நீங்கள் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கணும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க கேட்கலாம், சார் என்ஐடி ஐஐடி ஐஏஎம்ல எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைச்சிருமா? கிடைக்காது. சரி, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் நானும் அனுப்பிச்சிட முடியுமா? முடியாது. என்னால் மேக்ஸிமம் 1000 தான் அனுப்ப முடியும்.
என்கிட்ட அதுக்கு மேலே சீட் இல்லை. சென்னை, திருச்சி, கோயம்புத்தூர், பெங்களூர் ஆஃபீஸஸில் 1000 தான் அனுப்ப முடியும். பட் நம்ம இந்த நிகழ்ச்சிகள் எதுக்கு செய்கிறோம்? யாராவது இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தா, இந்த சேஞ்சஸ் எல்லாம் கொண்டு வந்தா, சின்ன சேஞ்சஸ். ஃபார் எக்ஸாம்பிள் தோழர், சாட்டர்டே சண்டே எதுக்குங்க காலேஜ் திறந்து ஏன் பசங்களை போட்டு நசுக்கிறீங்க? சாட்டர்டே சண்டே அந்த லீவை தான் விட்டு தொலைங்களேன். என்ன இதுக்கு ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்கா? இதுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ரா முதலீடு ஏதாவது தேவையா? அவன் சாட்டர்டே சண்டே ஸ்டடீஸை தாண்டி பல விஷயங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலரில் லெட் ஹிம் ஸ்பெண்ட் டைமுங்க. அவனுக்கு என்ன டைம் இருக்குது சொல்லுங்களேன்? அவனோட ஃபிசிக்கல் ஹெல்த்து, அவனோட மென்டல் ஹெல்த்துக்கும் அவன் என்ன டைம் நம்ம கொடுக்குறோம்? இப்போ அந்த 2 நாளும் படித்து என்ன பண்ண போகிறான்? மண்டே டு ஃப்ரைடே படித்தா போதாதா? மேலை நாடுகள் எல்லாமே மண்டே டு ஃப்ரைடேங்க. நான் படித்த 2 வருஷம் என்னோட மாஸ்டர்ஸ் டிகிரியில் சாட்டர்டே சண்டே நான் காலேஜ் பில்டிங்கே பார்த்ததில்ல. ஏன்னா அங்கே எல்லாமே க்ளோஸ்டு. வேணா நீங்கள் லைப்ரரி போகலாம், உங்கள் லேபரட்டரி போகலாம், ஆக்சஸ் கார்டு போட்டு. க்ளோஸ்ட். ஃப்ரைடே 4 மணிக்கு மேலே நோ ஆக்டிவிட்டீஸ். இந்த சுச்சுவேஷன் நம்ம நாட்டுக்கு வரணும் இல்லைங்களா? அடுத்து ரெக்கார்ட் நோட் எழுதுறது. நான் உங்களோட இன்டர்வியூலையும் சொன்னேன், இன்றைக்கும் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாங்க. பட் சில காலேஜஸ்லாம் இப்போ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். நன்றி அவர்களுக்கு. இந்த ரெக்கார்ட் நோட்டு, இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் நடத்துறது, இதுலேருந்து வி நீட் டு ஸ்டார்ட். ஸோ இப்போ ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறோன்னா நமக்கு நிஜமாவே அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு பேஷன் இருக்கணும், அதை பேஸ் பண்ணி ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. இப்போ ஒரு கண்ட்ரியும் சூஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்ன அடிப்படையில் நான் எந்த கண்ட்ரிக்கு போகலான்றதை சூஸ் பண்ணணும்? சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டெவலப்டு கண்ட்ரிஸ் தான். அஃப்கோர்ஸ் இட் ஷுட் பி வெரி சேஃப் அண்ட் செக்யூர். எந்த விதமான சிக்கல்களும் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸுமே அவங்க நமக்கு அங்கே இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான கண்ட்ரிஸ் தேர்ந்தெடுத்து நம்ம போய் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. அதனால தான் நாங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய அந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்ன்றது எடுக்கிறோம். அந்த ஷெங்கன் கண்ட்ரீஸ்லேயுமே 108 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய நம்பர் 1, நம்பர் 2 யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புகிறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா 15-16 வருஷமாக இந்த கம்பெனியை நம்ம நடத்தி இத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களை நம்ம எவ்ரி இயர் நம்ம அனுப்பிச்சிருக்கோம். மிக முக்கியமாக லாஸ்ட் 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஸ்டூடெண்ட்ஸோட இன்டர்வியூஸ் எடுக்கக்கூடாது, நம்மளே இன்டர்வியூ கொடுத்துருக்கோன்னு பசங்கிட்ட கேட்டேன். தே ஆர் மோர் தேன் ஹாப்பி டு கிவ் மீ த இன்டர்வியூஸ். சரி, ஓகே, போகிற வரைக்கும் போவோம். ஃபஸ்ட்டு ஒரு 50 எடுப்போம்னு நினச்சேன். 50 வந்த பிறகு சரி ஒரு 75 போயிடுவோம், ஏன்னா நமக்கு அவ்வளோ பசங்க வந்திருக்காங்க இன்டர்வியூ, தே கேம் ஃபார்வர்ட். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் ஐ ஸ்டாப்ட். 100 இன்டர்வியூஸ் நான் எடுத்து யூடியூப்பில் போட்டிருக்கேன். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் அனுப்பிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிச்சுட்டு இன்றைக்கி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அண்ட் இது ஓப்பன் சேலஞ்சு. இது என்னை தவிர இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் செய்யறதும் சிரமம். ஸோ இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டை நிறைய பணம் இருக்குன்னு வச்சுப்போம். பணம் ஒரு இஷ்யூவே இல்லைன்னா எந்த கண்ட்ரியை ஐடியலாக சூஸ் பண்ணலாம்? அது ஒரு ஆப்ஷன். செகண்ட், இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குன்னு வச்சுப்போம், அவருக்கு ஐடியலாக எந்த கண்ட்ரி கரெக்டாக? இப்போ நிறைய கண்ட்ரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் சில கண்ட்ரீஸில் பணம் இதெல்லாத்தையும் தாண்டி என்ட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் சில கண்ட்ரீஸ்க்கு. இன்னும் சில கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா என்ட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் பெரிய பிரச்சனை இல்லை, ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா என்ட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் ரிலாக்ஸ்டாக இருக்கும், நாமினல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நாமினல் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ அதனால் குறிப்பிட்ட இந்த கண்ட்ரி அந்த கண்ட்ரி நம்மளால் சொல்ல முடியல. பட் மேஜராக நம்ம அனுப்புறது பார்த்தீங்கன்னா டு ஜெர்மனி, ஏன்னா இங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் அஃப்கோர்ஸ் என்ட்ரி ரிக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது. லிவிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும்தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்கிறேன் இல்லைங்களா, இன்றைக்கி சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர், பூனே, மும்பையில் படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது காஸ்ட் கம்மி. அண்ட் ப்ளஸ் அடுத்து நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இங்கிலீஷில் இல்லை, அந்த அண்ணா சொன்னார், இந்த அக்கா சொன்னாங்க. நாங்கள் அனுப்புகிற கோர்ஸு 16 வருஷமாக மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் 100% இங்கிலீஷ். எஸ். இந்த ஃபாரின் எக்ஸ்போஷர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இப்போ நிறைய நேரங்களில் நான் பார்க்குறது என்னென்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த எக்ஸ்போஷர் ரொம்ப அவசியம். நிறையா மாநிலத்து ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும், இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணும். அந்த எக்ஸ்போஷர் ஒரு யங் மைண்டுக்கு எந்த அளவுக்கு அவசியம்? வெரி இம்பார்ட்டண்ட். நீங்கள் எத்தனை நாள் ரமேஷ் சுரேஷ் கூடயே பேசிகிட்டு இருப்பீங்க? இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். யூ நீட் டு தட்ஸ் வாட் முன்னாடியே சொன்ன மாதிரி, தே நீட் டு ட்ராவல், தே நீட் டு மீட் லாட் ஆஃப் பீப்புள், நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கணும், நிறைய கல்ச்சர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி காலத்தின் கட்டாயம், எஸ்பெஷலி இன் திஸ் ஆட்டோமேட்டட் வேர்ல்டு, ஏஐ வேர்ல்டு. இது எல்லாமே இன்றைக்கி அடிப்படை விஷயங்கள். நம்ம இன்னும் ஷையாக இருந்துட்டு கூட்டத்தில் ஒருத்தனாக இருந்துடலான்ற டேஸ் எல்லாம் இன்றைக்கி முடிஞ்சு போச்சு. யூ ஹாவ் டு பி யூனிக், யூ ஹாவ் டு எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப், யூ ஹாவ் டு மிங்கிள் வித் குரூப். இதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப 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 முக்கியம். அதனால தான் பேச்சுலர்ஸ்க்கே போயிடுங்க தோழர்களே, வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பதிவு செய்யும்.
இன்னொரு ஃபண்டமெண்டலான விஷயம் என்னன்னா, எஜுகேஷன் நிறைய நேரங்களில் ஃபேமிலிஸையும் பேரண்ட்ஸையும் பேங்க்ரப்ட் ஆகக்கூடிய விஷயங்களையும் செய்யுது. இப்போ ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் படிக்கணும்னா என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? ஏன்னா அதுவும் பெரிய ஹெவி லோன்ஸ் எல்லாம் எடுக்க வேண்டிய தேவைகள்லாம் சில நேரம் ஏற்படலாம். நிச்சயமாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை நான் கேட்டு அறிஞ்சிட்டு அது இது நான் சொல்கிறது அவங்களுக்கு செட் ஆகாதுன்னா அவங்கள நான் ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். அவங்களுக்கு தேவையில்லாத வாக்குறுதிகளை கொடுக்க மாட்டேன். போய் அதிகப்படியான கடன்களையும் வாங்குங்கன்னு சொல்ல மாட்டேன். இதுதான் மற்ற ஆஃபீஸில் நடக்கிறதில்ல. நாங்கள் உங்களுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்றோம், நாங்கள் ஏதாவது பண்ணுறோம், நீங்கள் இருக்கிற ஜுவல்லெல்லாம் ப்ளெச் பண்ணுங்கள். இப்படி தினம் தினம் நம்ம ஆஃபீஸ்க்கு இவங்க என்ன இப்படி பண்ணிட்டாங்க, அவங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு குமுறல்கள் டே டு டே நம்ம கேட்டுட்ருக்கோம். ஸோ இந்த 100% ஜாப் கேரண்டி அதெல்லாம் இப்போது எல்லாமே பொய், எல்லாமே பொய். அந்த பொய் வாக்குறுதிகள் கொடுத்தவர்கள் இன்றைக்கி மார்க்கெட்டில் இல்லை. 90 விழுக்காடு இல்லை. மக்கள் நிராகரிப்பார்கள் உங்களை, மக்கள் உங்களை வெறுப்பார்கள். நான் எந்த கேரண்டியும் கொடுக்கறது கிடையாது. அட்மிஷன் நான் வாங்கி கொடுத்துருவேன், ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுத்துருவேன், உங்கள் வேலை வாய்ப்புக்கு நான் உத்தரவாதம், அப்புறம் என்னது உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் வாங்கி கொடுத்துட்றேன், படிக்கும்போதே பார்ட் டைமில் நிறைய சம்பாதிக்கலாம். எந்த கீழ்த்தனமான வாக்குறுதிகளும் கிடையாது. இன்றைக்கி ஒரு படி மேலே போயிட்டாங்க தோழர். ஃப்ரீ லேப்டாப் கொடுக்குறோம், ஃப்ரீ ஐஃபோன் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் என்னது ஃப்ரீ ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்குறோம். இது எல்லாம் ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரீ. அப்போ கன்ஃபியூஸ் ஆகிடும், இது அப்ராட் எஜுகேஷனா இல்லை ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டாக நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் ஆகிடும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இன்றைக்கி வந்து பேரண்ட்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் அந்தளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. எல்லாமே நீங்கள் சொன்ன அதே விஷயந்தான். பிஸ்னஸ் மோட்டிவ், பணம் 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 மட்டுமே குறிக்கோளாக இருப்பவர்கள் தயவு செஞ்சு கல்வித்துறையை விட்டு வெளியில் போயிடுது. இப்போ இந்த கமிஷன் என்ற ஒரு விஷயத்தில் தான் இந்த அப்ராட் எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியே மாட்டி, ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்குள்ளே தான் மாட்டி சின்ன பின்னம் ஆகுறாங்க. நீங்கள் கேட்கலாம், அவங்க கமிஷன் வாங்குறாங்க, ஹவு டு யூ ரன் தி ஆஃபீஸ்? தட்ஸ் ஆப்வியஸ். ரெவன்யூ மாடல் என்ன? ஆமாம், தட்ஸ் ஆப்வியஸ் கொஸ்டின் இல்லைங்களா? எனக்கு 100 ஸ்டாஃப் இருக்காங்க, ஃப்ரண்ட் அண்ட் அண்ட் பேக் அண்ட், 5 ஆஃபீஸஸ் நான் மட்டுமே பார்த்துக்கிறேன். ஸோ நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோம்னா, டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் ஸ்டூடெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறோம். அதற்கு எங்களுடைய சார்ஜஸ் என்ன, அவங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் என்ன, நான் இத்தனை ஸ்டாஃப் மெம்பர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், டைம் இஸ் மணி, அது என்ன சார்ஜஸ்ன்னு சொல்லி 18% ஜிஎஸ்டியோட பேங்க்கில் கலெக்ட் பண்ணுறோம். பட் இதே நீங்கள் மற்ற ஆஃபீஸ் போனீங்கன்னு வச்சுங்க, எங்கள் யூரோப் ஸ்டடி சென்டர் ஆஃபீஸ் தவிர்த்து வேறு எந்த ஆஃபீஸ் போனாலும் உங்கள்கிட்ட ₹1 வாங்க மாட்டாங்க சர்வீஸ் சார்ஜாக. அவங்ககிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு ஃப்ரீ சர்வீசஸ் கொடுக்குறோம், மாணவர்களுக்காகவே இயங்கக்கூடிய ஒரு இயக்கம் எங்கள் கம்பெனி, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. கம்ப்ளீட் ஃப்ரீ, உங்கள்கிட்ட ₹1 கூட வாங்க மாட்டாங்க. ஆனால் டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் கமிஷன் கொடுக்காது. உங்களுக்கு சொல்கிறது புரியுதுங்களா? ஸோ அந்த மாணவன் எவ்வளோ ஒரு கொடுமையான கேவலமான விஷயம் பாருங்கள். அதாவது அந்த மாணவன் மாணவி எலிஜிபிளாக இருந்தால் கூட நோ கமிஷன்னா டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸை இவங்க ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டாப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் வந்து கமிஷன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த மோட்டிவோட செயல்பட மாட்டாங்க, அப்போ மணி ட்ரிவனாக இல்லை. ஸோ அவங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா வாட் டு தே எக்ஸ்பெக்ட்? எது கொடுக்கணும்? அங்கே பாப்புலேஷன் குறைவு. ஓகே, அவங்க கல்வியை வியாபாரமாக பார்க்கல. அதுக்கு இந்தியாவிலேருந்து ஒரே ஒரு கண்ட்ரிலேயே பல லட்சம் மாணவர்கள்லாம் எடுக்க மாட்டாங்க. ஒவ்வொரு யூரோப்பியன் கண்ட்ரிஸும் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் அண்ட் ஃபியூ தௌசண்ட்ஸ் தான் எடுப்பாங்க. எல்லாமே வித்தின் த லிமிட், வித்தின் த கோட்டா. இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்கன்னு சொல்கிறோம். நம்ம எவ்வளவு ப்ரொமோஷன்ஸ், எவ்வளவு அவேர்னஸ் கொடுத்தா கூட மக்களுக்கு ஃப்ரீயாக போய் இங்கிலீஷில் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் போய் படிக்கலான்ற வந்து புரிதல் ஆர் கிளாரிட்டி இல்லை. அடுத்தது நம்ம ஜாப் மார்க்கெட் பற்றியும் பேச வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம ஜாப் மார்க்கெட் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேருந்து ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி நிறைய நேரங்களில் அட்வர்டைஸ் பண்ணும்போதுமே நாங்கள் ஐஐடிஎன்ஸ் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் நாங்கள் கொடுப்போம், இந்த இன்ஸ்டியூட்லேருந்து வரவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். நான் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணும்போதே பார்த்துருக்கேன், சில காலேஜஸில் நீங்கள் போனால் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ ஃபாரினில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் மார்க்கெட்டில் ஜாப்ஸ் தேடும்போது எப்படி இருக்கும் இது இந்தியாவில்? வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சருங்க. உங்களுக்கு ஸ்கில் இருந்தால் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் உண்டு, மாற்று கருத்து இல்லை. நான் அதனால தான் 110 இன்டர்வியூ போட்டேன் என் சேனலில். ஒரு சாம்பிள். அதுக்கு நான் எந்த ஒரு நிகழ்ச்சியிலுமே உங்கள் வேலை வாய்ப்புக்கு நாங்கள் உத்தரவாதம், எங்களை நம்பி வாங்க, வேலை வாய்ப்புக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் வெறும் ஒரு ஃபெசிலிட்டேட்டர் தோழர், ஒரு அட்மிஷன் விசா உண்டான கைடன்ஸ் கொடுக்குற ஒரு ஃபெசிலிட்டேட்டர் மட்டும்தான். ஸோ நல்லா படித்து ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க ஸ்கில் செட் டெவலப் பண்ணும்போது தே வில் கிரியேட் தேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேசிக்கலி. எஸ்,
இந்த ஸ்கில் ஷார்ட்டேஜை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசினா நல்லாயிருக்கும். இப்போ நான் நிறைய பிஸ்னஸ் மேனை மீட் பண்ணும்போது எல்லாரும் சொல்கிற விஷயம் என்னென்னா, இங்கே ஜாப் ஷார்ட்டேஜ்லாம் எதுவுமே இல்லை, கிடையாது. வேலைகள் கொட்டி கிடக்குது. அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கில்டாக இல்லைன்றாங்க. கவர்மெண்ட்டை கேட்டாலும் நாங்கள் ஸ்கில் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோன்றாங்க. எல்லா சைட்லையும் இந்த ஸ்கில்ஸ் பற்றி தான் பேசுகிறாங்க. என்ன எக்ஸாக்டாக எங்கே ப்ராப்ளம் இருக்குது, என்ன ஷார்ட்டேஜ் இருக்குது? நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி எக்ஸாம் எழுதுறீங்க தோழர், புரியுதுங்களா? இப்போ ஒரு ஆசிரியர் பிஹெச்டி முடிச்சுட்டு வகுப்புகள் எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம். இப்போ பிஹெச்டி நீங்கள் எப்போ முடிச்சிங்க? 10 வருஷம் முன்னாடி, 15 வருஷம் முன்னாடி, 20 வருஷம் முன்னாடி பிஹெச்டி முடிச்சிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க அவங்களுடைய நாலேஜை அப்கிரேட் பண்ணுறதுக்கு? சில காலேஜஸில் சில கோர்சஸ்லாம் சில பேர் பண்ணுறாங்க. பட் பெருவாரியான ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க நாலேஜை அப்கிரேட் பண்ணிக்கிறது இல்லை. சரி, அவங்க அப்கிரேட் பண்ணிக்கிறேன்னு சொன்னால் கூட இன்ஸ்டிடியூஷன் அதற்குண்டான ரிசோர்ஸஸையும் டைமையும் கொடுக்கறது இல்லை. இதில் மாட்டிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ். மனப்பாடம் செய்து ரெக்கார்ட் நோட்டு எழுதி, சரிங்களா, அனுபவமற்ற ஆசிரியர்களை வகுப்புகளை எடுத்து ஸ்கில் டெவலப்மெண்ட்லாம் கனவுலையும் காணாதீங்க, நடக்க வாய்ப்பே கிடையாது. ஸோ ஃபண்டமெண்டலாக சிஸ்டம்லேயே பிரச்சனை இருக்குன்றீங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் முதற் பிரச்சனை நமக்கு தரமான ஆசிரியர்கள் வேணும். இதை பார்க்கக்கூடிய ஆசிரியர்கள் அஃபண்ட் ஆகிடாதீங்க. பட் உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் இது. இன்றைக்கி எல்லா காலேஜ்லையும் டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி தானே சொல்லிக் கொடுக்குறீங்க. இதை சொல்லிக் கொடுக்குற ஆசிரியர்கள் அந்த துறை சார்ந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கா? அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 years அந்த டொமைனில் ஒர்க் பண்ணிட்டா கிளாஸ் எடுக்கிறாங்க இல்லையே. நீங்கள் அப்படியே புக்கில் இருந்து படிச்சுட்டு வரீங்க, அதை கிளாஸ் எடுக்கிறீங்க, அதே புக்கை பார்த்து இவன் படிக்கிறான், கடமைக்கு டிகிரி கிடச்சிருது, ஆப்ரேஷன் சூப்பராக போச்சு, பேஷண்ட் கம்ப்ளைண்டே பண்ணல, ஏன்னா பேஷண்ட் இஸ் நோ மோர். இன்னைக்கு நிறைய ஐடி நிறுவனங்களில் தோழர், எதுக்கு நீங்கள் இப்போ தான் நான் படித்து முடிச்சுட்டு வர்றான், நீங்கள் எதுக்கு 6 மாதம் ட்ரைனிங் கொடுக்குறீங்க? அப்போ அவங்க 4 வருஷம் என்ன படித்தான்? இப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா, ஜென்சி கிட்ஸ் சரியில்லை, இவங்க ஃபோக்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, சரிங்களா, இவங்களுக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு இளைய சமுதாயத்தை இந்த மாதிரி டெர்மினாலஜிஸ் போட்டு நசுக்கிறது. ஏன்னா பாவம் அவங்களால வாய்ஸ் அவுட் பண்ண முடியல. நாங்கள் எப்போவுமே இந்த கீழ்த்தனமான இந்த யாரையாவது இந்த குறை சொல்கிற வேலையை மட்டும் நம்ம செய்யறதே கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம இளைய சமுதாயத்துக்கு தரமான கல்வியை கொடுத்துட்டு, என்னங்க 100 இல்லை 108 கேள்வி கேளுங்க. நம்ம டிடி நெக்ஸ்ட்ல ஒரு ஆர்டிகல் பார்த்தேன். ஓகே, தமிழ்நாடு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் நாட் ஜாப் ரெடி அப்படின்னு போட்டு எக்ஸ்பர்ட்னு போடுறான். இன்றைக்கும் அந்த எக்ஸ்பர்ட்டை நான் தேடிட்டு இருக்கிறேன். இந்த தான் சொல்கிறேன், சி ஈவன் இஃப் யூ கேனாட் டூ எனிதிங் குட் டு த யங்கர் ஜெனரேஷன், அட்லீஸ்ட் பேசாமல் வாச்சும் இருங்க. அவங்கள இன்னும் மேலும் மேலும் போட்டு நசுக்காதீங்க. நான் பார்த்தவரை கரண்ட்டாக இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் தான் த பெஸ்ட். என்னோடய 15 வருஷத்தில் இந்த லாஸ்ட் 2-3 இயர்ஸில் நான் பார்க்குறேன், இப்போ காலேஜ் பாஸ் அவுட் ஆகி வர பசங்க தான் தி பெஸ்ட். ஏன் அப்படி சொல்கிறீங்க? தே வெரி ஃபாஸ்ட், தே வெரி கிளியர், தே நோ வாட் தே வாண்ட் டு டூ அண்ட் தே அண்டர்ஸ்டாண்டிங் வாட் இஸ் த ப்ராப்ளம் அண்ட் தே ஆர் ரெடி டு கோ ஃபார் சொல்யூஷன்ஸ். அதுதான் முக்கியம் இன்னைக்கு. இப்போ நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதாக இருக்கலாம், ஃபாரின்லேருந்து வந்த கூட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசும்போதாக இருக்கலாம், அதே மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸோட பேசும்போதாக இருக்கலாம், ஒரு சின்ன ஒரு பதட்டம் அவங்ககிட்ட இருக்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக வெஸ்டர்ன் நேஷன்ஸ்லலாம் நிறைய பொலிட்டிக்கல் சேஞ்சஸ்லாம் வருது. இந்தியன்ஸை ஒரு காலத்தில் ரொம்ப வரவேற்று ஒரு வெல்கமிங் மூட் அங்கே இருந்தது, இப்போ அது இல்லை அப்படின்றாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஃபாரினில் போய் படிக்கலான்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு தயக்கம் என்னென்னா, நான் போய் படிக்கும்போது நாளைக்கு ஏதாவது ரூல்ஸ்லாம் ஏதாவது மாற்றிடுவாங்களா, என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வேஸ்ட் ஆகிருமான்ற ஒரு பயம் இருக்குது. அது எப்படி பார்க்குறீங்க? அருமையான ஒரு கேள்வி. யாரால ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும் சொல்லுங்கள்? கரெக்ட். ஸோ இப்போது நம்ம ஒரு ஸ்கில் டெவலப் பண்ணிக்கணுன்ற நோக்கத்தில் தான் யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் போகிறோம். காஸ்ட் சென்னையில் படிக்கிறத விட யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் படிக்கிறது கம்மி. ஸோ ஃபினான்ஷியலி ஆல்சோ யூ ஆர் சேஃப். ஸோ படிங்க, ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுங்கள், ஃப்யூச்சர் யாரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும்? பட் நாங்கள் எந்த ஒரு அன்சேஃப் கண்ட்ரீஸ்க்கோ, இந்தியன்ஸ் வெல்கம் இல்லை அப்படிங்கிற சொல்லக்கூடிய கண்ட்ரீஸ்க்கோ நம்ம ப்ரமோட் பண்ணுறது இல்லை. இன்றைக்குமே ஆஸ்திரேலியான்னு இன்னும் ஸ்டூடெண்ட்ஸை புஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 75% லாஸ்ட் இயர் டு திஸ் இயர் வீசா ரெஃப்யூசல். ஏன் அப்போ புஷ் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவுக்கு எல்லாரையும்? அவன் தான் இந்தியன்ஸ் வர வேணான்னு வீசா ரெஃப்யூஸ் பண்ணுறான்ல. கமிஷன் 3 லட்சம் 4 லட்சம் 5 லட்சம் வரைக்கும் கமிஷன் ஆஸ்திரேலியாவுக்குள்ள ஒரு பையனை தள்ளி விட்டார். நிறைய மக்கள் நினைக்கலாம், இவர் என்ன ஃப்ரீயாக பண்ணுவாரா அப்படின்ற கமெண்ட்ஸ்லாம் கீழே வரும். அதெல்லாம் இங்கே விஷயம். நான் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் ப்ரமோட் பண்ணி
அஃபோர்டபுள் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் ஓப்பனாக என்ன சார்ஜஸ்ன்னு சொல்லி ப்ராசஸை ஃபினிஷ் பண்ணுறோம். அண்ட் ஐ சென்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி டு கண்ட்ரீஸ் வேர் இந்தியன்ஸ் ஆர் வெல்கம். உங்கள் இன்ஸ்டிடியூஷனோட நேமே பார்த்தோம்னா யூரோப் ஸ்டடி சென்டர். அதை பார்க்கும்போதே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஏன் ஒன்லி யூரோப்? அது மட்டும் இல்லாமல் பேசும்போது யூரோப் ஃபோக்கஸ் பண்ணி தான் பேசுகிறீங்க. உலகத்திலே மிகப்பெரிய வல்லரசான அமெரிக்காவை டச் பண்ணவே இல்லை. அதாவது ஒரு மாணவனை கடன் வாங்கி அவன் வீடு எல்லாம் விற்று தாத்தா பாட்டி சொத்தையெல்லாம் அடமானம் வச்சு அவங்க ஃபேமிலியில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் செலவு பண்ணி ஃபாரினில் போய் படிக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. எங்கள் ஐடியாலஜி ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர். இதற்கு உறுதுணையாக இருக்கிறது, இதற்கு சாத்தியப்படக்கூடிய ஒரே நாடு, மீனிங் ஒரே காண்டினென்ட், யூரோப்பியன் காண்டினென்ட் மட்டும்தான். அதனால தான் அந்த ஷெங்கன் கண்ட்ரிஸ் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணுறோம். ஆல்வேஸ் வி சே ஸ்பெண்ட் லெஸ் லேர்ன் மோர், பிலீவ் இன் லேக் ஆஃப் ஸ்கில்ஸ், டு நாட் பிலீவ் இன் லேக் ஆஃப் ஜாப்ஸ். இரு தாரக மந்திரம் ஆஃப் யூரோப் ஸ்டடி சென்டர்னா இந்த ரெண்டு தான். ஆனால் லேக் ஆஃப் ஜாப்ஸ் இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இப்போ ஏதோ எக்கனாமிக் டவுன் டவுன் இருக்குன்றாங்க, ஏஐ ரெவல்யூஷன் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஸோ நிறைய அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும், நிறைய பேர் வீட்டுக்கு அனுப்புறாங்கன்றாங்க. ஸோ அதெல்லாம் இல்லைன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எல்லாமே இருக்குங்க. நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக யூ நீட் டு அப் ஸ்கில். இப்போ ஒரு மக்களுக்கு புரியும் விதத்தில் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து டிவி ஷோ நான் அக்ரெசிவாக பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் டிவி ஷோலேருந்து யூடியூப், இன்றைக்கி யூடியூப்பை தாண்டி இன்றைக்கி இன்ஸ்டாகிராம். ஸோ காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்மளை மாற்றிக்கிறோம். என்னோடய துறையில் நான் அதே மாதிரி தான் எல்லாருமே அவங்கவுங்க துறையில் அவங்கவுங்க கான்ஸ்டன்ட்லி தே ஹேவ் டு கீப் லேர்னிங், தே ஹேவ் டு அப்கிரேட் தேர் ஸ்கில்ஸ், தே ஹேவ் டு பி தேர் பெஸ்ட். ஸோ தட் அவங்க ஒர்க் பண்ணுற கம்பெனிஸ் அவங்கள மேலும் மேலும் வெல்கம் பண்ணி ஆஸ் அ கம்பெனி, ஆஸ் அன் இண்டிவிஜுவல், ஆஸ் அ சொசைட்டி, ஆஸ் அ கண்ட்ரி வி மூவ் ஃபார்வர்ட். நான் எந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிக்க மாட்டேன். நான் காலேஜோட எனக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட் முடிஞ்சிருச்சு, இப்படியே உட்காந்து நான் வந்து காலத்தை ஓட்டுவேன் அப்படின்னா அதற்குண்டான இடம் இன்னைக்கு இல்லை. அதை கடைசியாக ஒரே ஒரு கேள்வி. இப்போ பெரிய பெரிய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அங்கே யூரோப்பில் இருக்காங்க, இங்கே ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அங்கெல்லாம் போகணுன்ற விருப்பம் இருக்குது. டேரெக்டாக இவங்க அவங்களே ரீச் பண்ணலாமே. இப்போ நம்ம இங்கே லயோலா காலேஜ் போனோம்னா லயோலா காலேஜுக்கு ஒரு ஃபோன் அடிக்கிற மாதிரி அவங்களே ரீச் பண்ண முடியாதா? நீங்கள் எங்கே எக்ஸாக்டாக என்டர் ஆகிறீங்க? நம்மளுடைய ரோலே இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் இந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குதுன்றதை சொல்கிறோம். ஓகே, நீங்கள் ஏன் மூலியமாக தான் வரணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. ப்ளஸ் இங்கே கமிஷன்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ளே ஸ்டூடெண்ட்ஸ் மாட்டிக்கிறாங்க. எங்கள் ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, சார் இந்த மாதிரி ஒன்று இருக்கிறது எங்களுக்கு தெரியாது. அண்ட் காட்ஸ் கிரேஸ் எங்களால் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்ப முடியும்னா ஆல்மோஸ்ட் 1000 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ இன்ஃபர்மேஷன் கேப் இருக்குன்றீங்க. பிக் இன்ஃபர்மேஷன் கேப். ஸ்டூடெண்ட்ஸ் ஷுட் நோ திஸ். இப்போ இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஒரு 3.5 lakhs ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ். மாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆர் ஒரு 3.5 lakhs per yearலேருந்து அவங்களுடைய டியூஷன் ஃபீஸ் ஸ்டார்ட் ஆகும், ப்ளஸ் லிவிங் எக்ஸ்பென்சஸ். ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது மக்களுக்கு தெரியாது. ப்ளஸ் ஃபீஸ் அதிகம் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் வந்து ஃபாரின் எஜுகேஷனை தவிர்த்துடுறாங்க. ஸோ வி வாண்டட் டு கிரியேட் தட் அவேர்னஸ். அண்ட் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ்க்கு வி ஆர் தேர் எக்ஸ்க்ளூசிவ் பார்ட்னர்ஸ். எல்லா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் இல்லை, சில பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் தே ரெக்ரூட் ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்லி த்ரூ யூரோப் ஸ்டடி சென்டர். சில கண்ட்ரீஸில் இருக்கிற சில பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ். இப்போ நீங்கள் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் சொல்லும்போது ஒரு 4-5 யூனிவர்சிட்டிஸ் சொல்லுங்களேன். இப்போ நெதர்லாண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா TU Delft, தே த நம்பர் 1, அதை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு இட்டாலியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலிடெக்னிகோ டி மிலானோ. இப்போ ஜெர்மனியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா TU9, ஸ்வீடனில் எடுத்துக்கிட்டிங்கன்னா KTH, ஃபின்லாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெல்சிங்கி யூனிவர்சிட்டி. ஓப்பன் சேலஞ்ச் தோழர், இந்த சொன்ன எந்த பல்கலைக்கழகங்களுமே 99% இந்தியாவில் யாரும் ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா தம்பிடி கமிஷன் வராது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டூடெண்ட்ஸை சார்ஜ் பண்ணிக்கிங்க, அதை அவங்க விருப்பம்னா கட்ட போகிறாங்க, இல்லைனா போக போகிறாங்க, இல்லைங்களா? நல்ல யூனிவர்சிட்டிஸ்க்கு அனுப்புங்க. ஆனால் என்னென்னா இவங்களுக்கு நாங்கள் இவ்வளோ சார்ஜ் பண்ணுறேன்னு சொல்கிறது கஷ்டம், அது அவங்களுக்கு வரமாட்டேங்குது. நாங்கள் ஃப்ரீ சர்வீஸ்னு சொல்லியே என்னதுங்க பழகிட்டாங்க. அதனால தான் நிறைய பேர் இப்போ இன்றைக்கி வந்து இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் ப்ரொமோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இங்கே தான் வீசா வருது, திரும்பி அதே வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இங்கே வந்து யூரோப்பியன் கண்ட்ரிஸில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை இப்போ திருப்பி இதில் போயிட்டுருக்கு. ஸோ வி வாண்ட் டு கான்ஸ்டன்ட்லி கிரியேட் திஸ் அவேர்னஸ் ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா தே கெட் வெரி குட் கிளாரிட்டி. ஆக்சுவலாக கிளாரிட்டி எங்கே கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்டையா பேரண்ட்ஸ்டையா? பேரண்ட்ஸ் எதிர் வீட்டு பையன் பண்ணிட்டான், நானும் பண்ணணும். ஓ, எதிர் வீட்டு பையன் ஜெய் கோச்சிங் போகிறான்னா நம்மளும் போட்டுருவோம். எதுக்குங்க? இப்போது நல்லா ஸ்விம்மிங் பண்ணுற ஒரு பையனை எடுத்துகிட்டு போய் நீ கிரிக்கெட் கோச்சிங் தான் போகணும், இந்தியாவில் கிரிக்கெட்டுக்கு தான் வேல்யூன்னு சொல்கிறது எவ்வளோ ஒரு அபத்தமாக இருக்கும். அதை தான் நம்ம நீ பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கும் நீங்கள் ஏதாவது காலேஜுக்கு போகும்போது எங்கேயாவது கேளுங்க,
இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்களாம் இருக்காங்க இல்லையா, நீ பிடிச்சா இந்த கோர்ஸ் எடுத்த, ஐயோ சார் அதை ஏன் சார் கேட்குறீங்க, எங்கள் எதிர் வீட்டு அங்கிள் ஒருத்தர் இருக்கார், எங்கள் தாத்தாவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார், எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம்னு ஒருத்தர் இருக்கார். இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய கனவு எண்ணம் அனைத்தும் சிதைக்கப்படுகிறது. ட்ரெண்டு, நம்ம வந்து ட்ரெண்ட் ட்ரிவனாக இருக்கோம். we have to become interest driven. நல்லா 3 பேர் உட்காந்து, ஃபாதர் மதர் ஸ்டூடெண்ட் உட்காந்து, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, இந்த கோர்ஸில் நீ எந்த அளவுக்கு ஷைன் பண்ணுவ, என்னென்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, இப்படி ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் டாக் வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணணும். அவங்க எடுக்கிறாங்க இவங்க எடுக்கிறாங்கலாம் எடுத்து நம்ம மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி அதிகப்படியான வேலை வாய்ப்புகள் இல்லாமல் இன்றைக்கி பசங்க கஷ்டப்படுறதுக்கு காரணமும் அனைவரும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கோர்ஸே எடுத்து படித்தது. முன்னாடிலாம் சொல்லுவீங்களே, ஒரு தெருவுக்கு ஒரு இன்ஜினியர் டாக்டர் அப்படிலாம் நீங்கள் சொல்லுவீங்களா, இன்றைக்கி ஒரு தெருவுக்கு 4 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்லலாம். அந்த நிலைக்கு வந்து இன்றைக்கி கொண்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் மாறணும். அண்ட் இப்போ இந்த வருஷம் மாறிடுச்சு. இந்த வருஷம் கல்வி ஆண்டு 2026 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இசிஇ அண்ட் மெக்கானிக்கல் தான் பெருமளவு ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னென்னா அவங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை தேர்ந்தெடுத்து படிக்கணும். பட் அகெயின் இதை திருப்பி உட்காந்து மனப்பாடம் பண்ணி படிச்சுட்டு அனுபவமற்ற ஆசிரியர்கள் வகுப்புகளை எடுத்து, சரிங்களா, அவுடேட்டட் ஃபெசிலிட்டிஸோடு நம்ம வந்து கிளாஸஸ் கொடுத்தா அது இசிஇயோ ட்ரிபிளியோ இல்லை மெக்கானிக்கலோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ டிகிரி கிடைக்கும் ஒரு A4 சைஸ் ஷீட்டில். அதுக்கு மேலே அதில் வந்து வேல்யூ கிடையாது. லாஸ்ட்லி இப்போ எங்களுடைய கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்குலாம் நாங்கள் ஒரு யூனிவர்சிட்டிக்கு ஸ்டூடெண்ட் அனுப்புகிறோம் அப்படின்னா எங்களுடைய மெஜாரிட்டி ஆஃப் த யூனிவர்சிட்டிஸில் சூப்பர் கம்ப்யூட்டிங் சிஸ்டம் இருக்குது, சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதெல்லாம் இன்றைக்கி முக்கியம். இதெல்லாம் இருந்தால் தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹை லெவல் ஆஃப் நாலேஜ் கொடுக்க முடியும். ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க, அவங்க ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு புது தாட் ப்ராசஸ் வரும். நாளைக்கு இந்தியா வருவாங்க, இந்தியாவுக்கு உண்டான ப்ராடக்ட்ஸை பில்ட் பண்ணுவாங்க, நம்ம இந்தியன்ஸ் அந்த ப்ராடக்ட்ஸை வாங்குவோம். ஃப்யூச்சரில் ஃபாரினர்ஸும் இந்தியன் ப்ராடக்ட்ஸ் வாங்குவாங்க. உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இங்கே படிக்கிறாங்க இல்லையா, மோஸ்ட்லி அவங்க இங்கே வராங்களா திரும்ப, இல்லாட்டி யூரோப்லேயே செட்டில் ஆகிறத ப்ரிஃபர் பண்ணுறாங்களா? யூரோப்பில் செட்டில் ஆகிருக்காங்க. நிறைய பேர் பிஹெச்டி படிக்கிறாங்க, ஃபர்தர் டிகிரி. ஏன்னா பிஹெச்டி இஸ் ஹெவிலி ஃபண்டட் தேர். நிறைய பேர் இங்கே வந்து ஸ்டார்ட் அப்ஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே நிறைய பேர் அவங்க வந்து அவங்களுடைய ஃபேமிலி பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. பிளென்டி ஆஃப் அவென்யூஸில் தி ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராவல் பேசிக்கலி. இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய ஒரு டார்க் சைடும் இருக்குன்னு பார்க்குறேன். எப்போவுமே ஒரு விஷயத்து மேலே பெரிய ஒரு மோகம் இருக்குன்னா நிறையா ஸ்கேம்ஸும் அங்கே நடக்கும். நம்மளோட அந்த வீக்னஸை யூஸ் பண்ணி நிறைய பேர் ஸ்கேம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருக்கும் டாக்டர்ஸ் ஆகணுன்ற விருப்பம் இருக்குது. ஸோ இந்த ஸ்டடி சென்டர்ஸ், அது கோச்சிங் சென்டர்ஸ்லாம் வச்சு ஏகப்பட்ட ஸ்கேம்ஸ் நடக்குது. அதே மாதிரி ஃபாரின் போகணுன்ற அந்த மோகமும் இருக்குது. நிறையா நேரங்களில் மக்கள் ஸ்கேம் பண்ணப்படுறாங்க, பணத்தை இழக்கிறாங்க. ஸோ இப்போ எனக்கு ஃபாரின் போகணுன்ற விருப்பம் இருக்குது, சேஃபாக ஸ்கேம் பண்ணப்படாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி இதை டீல் பண்ணும்? என்னென்ன ப்ரிகாஷனரி மெஷர்ஸ்? ரொம்ப சிம்பிள் பிரதர், எதையுமே நம்பாதீங்க. எஸ்பெஷலி காதுக்கு இனிமையாக இருக்கிறத தயவு செஞ்சு நம்பாதீங்க. எனக்கு எத்தனை மெசேஜ் நான் காட்டுறேன் இந்த இன்டர்வியூ முடிச்சுட்டு உங்களுக்கு. நான் அங்கே அவ்வளோ பணம் கட்டி ஏமாந்துட்டேன், இங்கே அவ்வளோ பணம் கட்டி ஏமாந்துட்டேன். நானும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். இதே தான் வேலை, இதே தான் வேலை. நம்ம நம்பி தானே ஏமாறுறோம். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, நான் எந்த இடத்துலையும் நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன், என்னங்க நான் ஃப்ரீ எஜுகேஷன் வாங்கி கொடுத்துருவேன், ஒரு தவறான வாக்குறுதிகளும் இல்லை. வாங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள், எங்கள் ஆஃபீஸ்க்கு வாங்க, பேசுங்க, உங்கள் ப்ரொஃபைல் இவாலுவேட் பண்ணுங்கள், என்னென்ன கோர்ஸ் ஆப்ஷன்ஸ் எலிஜிபிள்னு பாருங்கள், வீட்டில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ப்ராசஸ் பண்ணலாம். இல்லையா அட்லீஸ்ட் எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு 2-3 புது விஷயங்களை கற்றுக்கிட்டு போவீங்க. தட்ஸ் ஆல். ஸோ வேலை வாங்கி தருவேன்னு சொன்னால் அது எக்ஸாஜரேட்டட் ப்ராமிஸா? கேவலமான பொய் தோழறது, கேவலமான பொய். நீங்கள் ஒரு 10க்கு 10 செவத்தில் உட்காந்து ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நீ அந்த கண்ட்ரியில் வேலை வாங்கிடுவ, நீ இந்த கண்ட்ரியில் கண்டிப்பாக வேலை வாங்கிடுவ, இதெல்லாம் தவறு. வேலை வாய்ப்பு வாங்குவது முழுக்க அந்த ஸ்டூடெண்ட் கையில் தான் இருக்குது. நீங்கள் தவறான வாக்குறுதிகளை சொல்லி தயவு செஞ்சு அவங்கள அனுப்பாதீங்க. யாராலையும் இன்னொருத்தருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கவே முடியாது, அவங்களா தான் வாங்கிக்கணும். பட் ஸ்கில் செட் டெவலப் பண்ணுங்கள், உங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அதில் மாற்று கருத்து இல்லை. ரொம்ப நன்றி சார், ரொம்ப வேல்யூபிளான நிறைய இன்சைட்ஸ்லாம் கொடுத்தீங்க. அதுவும் ரொம்ப நாள் கழிச்சு உங்களை சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.